8th English, Unit 6, Supplementary, Homeless Man and His Friends. இந்த கதையை உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். தெருவாசியும் அவரோட நண்பர்களும். பிரேசில்ல ரியோடு சுல்னு ஒரு இடத்துல ஒரு தெருவாசி இருந்தார். அவருக்குன்னு யாரும் இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கிடைக்கிற சாப்பாட்டையும் பக்கத்துல இருக்கிற தெருநாய்களுக்கு கொடுத்துடுவாரு. ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போக வேண்டியதாச்சு. அவர் செஞ்ச உதவி அவருக்கு எப்படி திரும்பி வந்துச்சுன்னா, அவர் சாப்பாடு போட்ட நாய்கள் எல்லாம் அவர் தனியா இருக்கக்கூடாதுன்னு அவரை விடாம பின்னாடியே வந்துருச்சு. அங்க இருந்த நர்ஸ் ஒருத்தவங்க, அவங்க பேரு கிறிஸ் மாம்ப்ரிம். அவங்களும் அவங்க கூட வேலை பார்க்கறவங்களும் நாய்களோட இந்த அளவற்ற பாசத்தை பார்த்தாங்க. அந்த தெருவாசிக்கு பேரு சீசர். அதிகாலை 3 மணி போல உடம்பு சரியில்லாம மருத்துவமனைக்கு வந்தாரு. அவருக்கு என்ன வியாதி, பின்னணி என்னன்னு முதல்ல யாருக்கும் தெரியல. ஆனா சீக்கிரமே அவங்க ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. சீசரோட ஒரு பெரிய நாய் கூட்டம் வந்து இருந்துச்சு. 4 நாய்கள் ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி உட்கார்ந்து சீசருக்காக கவலையோட காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பதான் நர்ஸுகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மனுஷன் தனக்கு கிடைக்கிற சாப்பாட்டை கூட இந்த நாய்களுக்கு கொடுத்துட்டு சில சமயம் சாப்பிடாம கூட இருப்பாருன்னு. மாம்ப்ரிம் உடனே சீசரையும் நாய்களையும் ஒரு படம் எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டாங்க. அவங்க போட்டிருந்த கமெண்ட் என்னன்னா, நான் வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு இதை பார்த்தேன். தெருவில் வாழ்ற அவரோட எஜமானுக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அவருடைய நண்பர்கள் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு நிறைய வசதி ஆடம்பரம்னு எதுவும் இல்லை. பசி, குளிர், வலி, உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க உதவி தேவைப்படுற ஒரு சாதாரண மனுஷனுக்கு பக்கத்தில் அருமையான தோழர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாம் பரஸ்பரமானது. தன்னோட சாப்பாட்டை நாய்களுக்கு போடுறதா அவர் சொன்னாரு. நாய்கள் ரொம்ப கவலையோட சீசர் எப்போ வெளியே வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. சீக்கிரமே அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. சீசரையும் அவருடைய நாய்களையும் பிரிச்சு வைக்க விரும்பாத மருத்துவமனை ஊழியர்கள் சீசருக்கு மருந்து கொடுத்த பிறகு நாய்களையும் உள்ள வர அனுமதிச்சாங்க. சீசரும் அவரோட சாப்பாட்டுல கொஞ்சம் எடுத்து நாய்களுக்கு கொடுத்தாரு. மாம்ப்ரிம் இன்னும் அதை மறக்கல. 1 மணி நேரம் கழிச்சு சீசர் அந்த 4 நாய்களோட மருத்துவமனையை விட்டு வெளியே கிளம்பினாரு. நாய்கள் எல்லாம் சந்தோஷத்துல வாழை ஆட்டிக்கிட்டே பின்னாடி போச்சுங்க. மாம்ப்ரிம் முடிக்கும்போது, அவர் ஏன் தெருவில் இருக்காரு, அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரோட இந்த சின்ன நண்பர்கள் மேல அவர் வச்சிருக்கிற மரியாதையும் பாசத்தையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்க வாசல்ல எப்படி காத்துட்டு இருந்ததை பார்க்கும்போது அவங்கள எவ்வளவு நல்லா கவனிச்சிருக்காரு, எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு புரியுது அப்படின்னு சொன்னாங்க. சீசருக்கு சொத்து, சுகம், உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லாட்டாலும் அவருக்கு அன்பான பாசமான நண்பர்கள் இருந்ததால அவர் தனியால் இல்லை. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.